இப்போ அடுத்தடுத்து படங்கள் எத்தனை கையில் இருக்குது சந்தோஷம்? ரெஸ்லிங்கில் ராக் தெரியுமா உங்களுக்கு? WWE ராக். ஆமாம். அவர் கூட சித்தி பையனா ஒரு ரோல் பண்ணுறேன். நம்பலையா? ஏன் சிரிக்கிறீங்க? அதனால இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, கண்டிப்பாக சிரிப்பாங்கன்னு. ப்ரோ நிஜமாக தான் ப்ரோ. என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? கடவுளே கீழே இறங்கி வந்து செருப்பு வழி அடிப்பார், ஒழுங்காக ஏந்து ஓடுறீன்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போது அது பெரிய ப்ரொடக்ஷன் ஒன்று. அவங்க ப்ரொடக்ஷனில் வந்து தமிழ் படம் தான். பிப்ரவரி இல்லை மார்ச் அந்த டைமில் ஒரு படம் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து சினிமாவில் போகணும், ஒரு நடிகனாகணும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும், இதெல்லாம் தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையிலே வந்து உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் பெரியம்மாவாக இருக்கட்டும், அங்கே ஹோட்டலில் வேலை செய்கிற குஷ்புன்ற மாதிரி கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க. பார்த்தா குஷ்பு மேடம் தப்பாக நினச்சிப்பாங்க. இல்லை ஃபேஸ் கட் மட்டும், அவருடைய ஃபேஸ் கட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணு மாதிரி இருந்தது. அதனால சும்மா ஜாலியாக பண்ணது ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இல்லை அவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு காமெடி பண்ணணும், நம்ம ஒரு கான்செப்ட் பண்ணணுன்றது ஐடியா உங்களுக்கு எப்படி வரும்? ஐடியாலாம் இல்லைங்க, அப்படியே ஸ்பாட் தான். இது உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி நடக்கிறத நீங்கள் வீடியோ ஏதாவது ஒன்று அந்த டைமில் ஏதாவது என்ன கிடைக்குதோ நம்ம ப்ராப்பராக வெயிட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்குன்னு எடுத்தோன்னா சும்மா ஏதாவது அங்கே போய் பூவை போகிற அங்கே போடுற மலையை போடுறான், மலையே இருக்காது. இந்த மலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு, கடல் கிட்ட போய் நின்று பேசினா செம்ம ஹிட் ஆகுது. நிஜமான மலை கிட்ட போயிட்டு மலையை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா ஹிட் ஆகாது. ஒரு கடல் கிட்ட போயிட்டு மலையை பாருன்னு சொன்னால் அதில் வரும் கமெண்ட், 1000 கமெண்ட் மேலே கழுவி ஊற்றுவாங்க. பட் அதையுமே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறீங்க. ஆனால் நம்மள அந்த மாதிரி அதிகமாக வராது கமெண்ட், வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும். ஒரு சிலவங்க மட்டும் தெரிஞ்சவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் வந்து ஃபோட்டோ எதுவுமே இருக்காது, 2 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அசிங்கமாக கேட்பாங்க, டெலிட் பண்ணிடுவோம். 10 அசிங்கமாக கேட்ட டெலிட் பண்ணிடுவோம். பட் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க, படிப்பு முடித்த உடனே வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த முடிவு வந்து நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போனீங்க? ஏன்னா காலேஜே பிடிக்காம. எங்கள் அம்மாவுடைய ஆசை இது, சரி பண்ணிக்கப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு போகிறதுனா கண்டிப்பாக இப்போ ஸ்டார்டிங்கே நான் போயிட்டேன், எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். ஆந்திரா கிளப்பில் வேலை செஞ்சுருக்கேன், சர்வர் வேலை மாதிரி பார்த்துருக்காங்க. அது எல்லாமே சினிமாக்காக தான். ஒரு 3 மாதம் எங்கேயாவது வேலை செஞ்சுன்னே இருப்பேன். திடீர்னு போயிட்டு திருப்பி சுற்றலாம், திருப்பி வந்து சுற்றுவேன். திடீர்னு நம்ம ஒரு ஆஃபீஸ், அது பெரிய ஆஃபீஸ் தான், அந்த ஆஃபீஸில் பயங்கரமாக அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் போயிட்டு 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 வாய்ப்புக்காக நீங்கள் போகும்போது போயிட்டு அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மறாவது நாள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நின்னேன். நீ திட்டி எவனா இருந்தாலும் போயிருக்க மாட்டான். டேய் என்னடா அவன் காலில் வந்து கும்பிட்றா, ஏன்டா அது மாதிரி பண்ணுறாடா அப்பா யார் வந்துக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எல்லாம் வராங்க. ஐயோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஃபீஸ் அது. அந்த ஆஃபீஸில் இருந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் பிப்ரவரி மாதம் ஒரு படம் பண்ண போகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், அது எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெயிட்டாக கடவுள்கிட்ட தான் ஓடினேன். ஆனால் பயங்கர கஷ்டம். ரேபிடோ ஊபர்லாம் ஓட்டும்போது பயங்கரமாக நைட்லலாம் அழுவேன், இடுப்புலாம் ஒலிக்கும், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் அப்படியே சுற்றினே சினிமா டான்ஸ் ஆடுறது, அப்படியே சினிமா, அப்பா பென்ஷன் காசில் சாப்பிட்டுன்னு அம்மா அங்கே இங்கேன்னு கடன் வாங்குவாங்க, அப்படியே தான் போயிருந்து லைஃப். ஆனால் வேலைக்கு போயிடுவேன், ஒரு 5 மாதம் போவேன், 1 வருஷம் போவேன், நின்றுவேன், திருப்பி சினிமா ஓடுவேன். பட் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு நிலையான ஒரு, ஆனால் அவங்க வந்து எனக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க ஓரளவுக்கு இந்த சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் நீங்கள், அவங்க ஜுவல்ஸ்லாம் வேறு நிறைய வச்சுட்ருக்கேன் நான், இப்போது சீக்கிரமாக கிடச்சி கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். உங்களுடைய செஃப்பை பற்றி சொல்லுங்கள். அவர் வீடியோ எடுத்து பயங்கரமாக மாஸ்டர் வீடியோ பண்ணாங்க. என்ன வீடியோ நான் வரல, தமிழில் நல்லா பேசுவார். அதெல்லாம் நான் வரல, நைட்டு சரக்கு வாங்கி தரேன் மாஸ்டர் அப்படின்னு. எதுனா எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுங்க அடுத்த செகண்டு. ஆனால் சரக்கு எவ்வளோ பவர் போடுங்க, அடுத்த செகண்டு என்ன பண்ணுங்க போங்க இஷ்டம். பட் அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாருல, நீங்கள் என்ன சொன்னாங்க? எடுத்து வீடியோ எடுத்துட்டு எங்கே சரக்கு இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லையா அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி கொடுத்துருவேன், ஏதாவது நிற்க வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன். சூப்பர் பையன். ஆனால் ரொம்ப சோம்பேறி பயங்கரமாக. எனக்கு நான் தான் நம்பர் 1 சோம்பேறி இருக்கிற உலகத்திலேயே. என்னோட சொந்த தம்பி அவன் சோம்பேறியில் பயங்கரமான, ரொம்ப அமைதியாக ஸ்லோ மோஷனில் அறிவான் கறி. அதாவது ஆக்சுவலாக பார்த்தா அவர் கிடையாது எங்கள் கடையில் ஃபஸ்ட்டு மாஸ்டர். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு இவரை வர வச்சார். அப்புறம் திருப்பி வந்த பிறகு இவர்
குஷ்பு தம்பியை வந்து வேற கடைக்கு போட்டான். பட் உங்கள் பெரியம்மாவை பற்றி சொல்லுங்கள். பெரியம்மா பற்றி சொல்லணும்னா வாயில் ஒரு பல்லு கூட இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து ஓடுவாங்க பயங்கரமாக. ஃபோனை சும்மா கையில் எடுத்தாலே ஓடுவாங்க, விடவே மாட்டாங்க. போனேன்னா ரோடு ஃபுல்லாக நான் வருவேன். நீ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மிரட்டி மிரட்டி தான் வீடியோ எடுக்கிறீங்க. விடவே மாட்டேன் பெரியம்மா. உன்னை நான் கொஞ்சம் செல்ல பையனால அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. இந்த அம்மா பெரியம்மாலாம் பார்க்க மாட்டேன், ஒருத்தரை விட மாட்டேன். தங்கச்சி, அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, ஒய்ஃபு எல்லாரையும் கலாய்க்கிறது தான். அதனால் இந்த டீமே என்னை யாருன்னா இதெல்லாம் மாட்டேன்னா விடவே மாட்டாங்க. எல்லாம் சுனாமி மாரி ஒன்று கூட்டுருவாங்க அந்த மாதிரி. பட் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டு சும்மாங்க அவங்களாம் குடிக்கல மாட்டாங்க. எல்லாருக்குமே அதாங்க நினைச்சிட்டு அம்மா அடி அடிச்சா என்ன மரம் என்னடா நினச்சுனுக்கிறேன், குடிப்பாங்க நடிப்பாங்க வீடியோ போட்டுக்கிறேன் அப்படி பயங்கரமாக திட்டினாங்க என்ன. பட் இந்த வீடியோலாம் வைரல் ஆகும்போது அம்மாட்ட கொண்டு போய் காட்டினீங்களா? அம்மா நான் பயங்கரமாக அம்மா தானே எல்லாமே. சிரிப்பாங்களா பார்த்து? அம்மா பயங்கரமாக சிரிச்சுன்னு வைப்பாங்க. நான் சும்மா எதனா பேசினாலே சிரிச்சுன்னு வைப்பாங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சி பொண்ணு ஆமா, அதுவுமே வந்து அதெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்கலாம். வீடியோவில் கம்மி, நார்மலாக கேமரா மறைச்சி வச்சுட்டு எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அதுவும் வீடியோ பார்த்துக்கிறவங்க எழுந்து கூட உட்காந்து பார்ப்பாங்க, இந்த பொண்ணு யாரா அப்படின்ட்டு. அந்த உண்மையாவே அவங்க அப்படி பேசுவாங்களா? ஒரு சில வீடியோ உண்மையாக எடுத்துருவேன், ஒரு சில கண்டென்ட் வந்து சொல்லிடுவேன். லைட்டாக அப்படி பண்ணி கோடின்னு சொல்லுவேன். அவரை பொண்ணும் அது 5 ரூபாய்க்கு நடினா 500 கோடிக்கு நடிக்கும். ஆக்சுவலி அவங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதான் அதே மாதிரி பயங்கரமாக கலாய்ப்பாங்க. இப்போ கூட எனக்கு தொண்டை கட்டிச்சு. அவங்களே அந்த அம்மா இவ்வளோ நாளாக நான் தானே செல்ஃபி வீடியோ போடுவேன், அந்த அம்மா வந்து செல்ஃபி வீடியோ போட்டாங்க. தொண்டை கட்டின்னு பேச முடியாமல் இருந்தேன். அதான் நீங்கள் கூட கூப்பிட்டு நான் வர முடியாது சொன்னேன். அப்போ அவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சந்தோஷோட சிரிச்சுட்டே இருக்க முகத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உடஞ்சி போய் அழுகுறதோ இல்லை வந்து கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதோ, அதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் உங்களுக்கு? கஷ்டமான நான் இருக்கிற நிலைமையில ஒரு நாள் கூட வீடியோ போட மாட்டாங்க வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா. உண்மையாவா? நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன். அது எனக்கே பெருமையாக இருக்கும் நினச்சேன். சரியான ஆடுறா நீ எப்படி நினச்சிப்பேன். குழந்தை ஒரு பக்கம், வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அப்பா அம்மா வயசானவங்க, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருக்குது, எல்லாம் நான் தான் பார்க்கணும். அதை தாண்டி வீடியோஸ் போட்டு மக்களை போட்டு தான் ஆகணும். ஆமாம், வேறு வழியிலே. மக்களை என்டர்டெயின் பண்ணுறது ஒரு விஷயம் இருந்தாலும் நானும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரணும், மக்களும் என்டர்டெயின் பண்ணணும். ஆனால் உண்மைன்னு பார்த்தா பொய் சொல்லணும்னு சொன்னால் நான் மக்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன், மக்கள் என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருமைக்கு வெளியே. ஆனால் எல்லாருமே வந்து நம்ம தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பாங்க. புரியுது. அதனால் மக்கள் வேணால் பார்த்தாங்கன்னா இவன் நல்லா வீடியோ பண்ணுறான்னு அவங்க நம்மளை ரசிப்பாங்க. சும்மா பெருமைக்கு சொல்லணும்னா நான் மக்களுக்காக தாங்க வீடியோ போடுறேன், மக்களை என்டர்டெயின் பண்ண தான் என்னோடய வாழ்க்கைன்னு சும்மா வேணால் புழுவலாம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க இலக்காரமாக அந்த மாதிரி பேசிலாம் நான் வீடியோ போட மாட்டேன். எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கிறது ஜாலியாக அந்த மாதிரி போடும். ஆனால் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நாள் வந்து ரொம்ப சோகமாக போச்சு எனக்கு. அதான் சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது கேட்குறது. இப்போ என்னோட நான் கொஞ்சம் சினிமாவில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ என் வீடியோ வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதானே உண்மை. ஸோ இவனை நம்ம லைக் பண்ணலாம், இவனை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, நம்ம அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் உங்களை வந்து அந்த வாய்ப்பு கொடுக்காம தடுத்த விஷயங்கள் நிறைய பேர் நிறைய நடந்திருக்காது. 1-2 நாள் நிறைய நடந்திருக்கு. ஆர்வ கோளாறுல போகிறதுன்னு அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அழ வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கே நம்ம பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் சரி நம்ம விடக்கூடாது, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா. ஸோ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஸ்டா வந்த பிறகு. பரவாயில்ல, இந்த பையன் ஓரளவு காமெடி பண்ணுறான், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்ட்டு நம்மளுக்கு வாலண்டியாக கால் பண்ணும்போது, ஸோ அவங்க கால் பண்ணுறாங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் யாருமே மொபைல் கையில் வச்சுருந்தேன்னா அது யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசிடுவேன், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன். அதாவது நான் பார்த்துட்டேன்னா, சப்போஸ் நான் பார்க்கலன்னா அது எனக்கு தெரியாது. நான் கையில் வச்சுட்டு போது கால் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசுவேன். எல்லாருக்குமே யாரை எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுவேன். ஆனால் நீங்கள் சினிமா துறைக்குள்ளே வரும்போது உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா? எவ்வளோ பேருங்க. 4000 தரேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கிறப்பா ஃபேஸ் கட்டு. இப்போயாவது பரவாயில்ல, கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் குண்டாக இருந்து ஒரு மாதிரியாக இது பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்போல்லாம் டைமண்ட் பால்கோவா மாதிரி இருக்கும் மூஞ்சி, பொட்டுகள் மடலாக இருக்கும். அப்போ சொல்கிறான் ஒருத்தன், செம்ம சூப்பராக இருக்குது தம்பி, பயங்கரமாக வேற மாதிரி ஒரு 5000 மட்டும் கொடு, அக்காவா பார்த்து பண்ணிடுறேன். ஆர்வ கோளாறுல 5000 வாங்கி வந்து கொடுத்துட்டேன். அதுவும் கடன் வாங்கி தான் கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு. 15,000 ரூபாய். 5000 ரூபாய்.
வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன் வேறு ஒரு ஆள்கிட்ட அப்படின்னு மாற்றி போயிடுச்சு. அப்புறம் ஆந்திரா கிளப்பில் போனேன், வேலை செஞ்சுருந்தேன். அப்போ தான் இதுமாரி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்டர் ஜெய் இருக்கார்ல, சுப்பிரமணியபுரம், சென்னை 28 அவர் அண்ணன் தான் சொன்னார், தம்பி உனக்கு வந்து நீ படம் சான்ஸ் கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை கூட கேட்குற, ஆனால் காசு கொடுன்னு சொல்கிற ஆளை வந்து அப்படியே அங்கேருந்து வந்துடு, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கப்பா, அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு டிஃபன் அந்த மாதிரி டீ அந்த மாதிரி கூட வாங்கி கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காசுன்னு கேட்குறவங்ககிட்ட தயவு செஞ்சு போகாத நீ சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ½ hour பேசியிருந்தேன். பட் இதெல்லாம் தாண்டி இப்போது நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் யாராவது உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? பண்ணிட்டு உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் முன்ன வந்து நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம நார்மலாக போயிட்டு வருவோம். பட் இப்போது வந்து நம்ம ஃபேமஸாக இருக்கோம், நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரைவசி கிடைக்குது வெளியே போகும்போது வரும்போதெல்லாம்? ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நடிகனுக்கு அதுதானே தேவை. எனக்கு பெருமையாக இருக்கிறத விட அழ வர மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்க வந்து வீடியோ நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வீடியோ சப்போர்ட் பண்ணாமல் ஒரு சில பேர் நம்மளை தட்டி விட்ட இடத்துல இவ்வளோ பேர் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே, அது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கு. ஆனால் செல்ஃபி எல்லாம் எடுக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அது ஜாலியாக தான் இருக்கும். அதெல்லாம் அது யாராக இருந்தாலுமே என்னன்னா நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, யாராக இருந்தாலும் தோணும்ல. ஆனால் அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டீங்களே, நாம் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது இல்லை? ஆமாம், எனக்கே தெரியாது. நான் வெளியே ஒரு இடத்துக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும். சந்தோஷம் கூப்பிட்டு நம்ம ஊரில் ஒரு அண்ணன் இருக்காரு, மோகன் சொல்லிட்டு, அவர் பாட்டெலாம் கொஞ்சம் நல்லா பாடுவார். அவருடைய வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏய் சந்தோஷ சாமத்தையா வீடியோ பண்ணுறடா பையா, சாம வீடியோ பண்ணுறடா, சான்ஸே இல்லைடா அப்படின்னு. தேங்க்ஸ்ண்ணா, எப்படி தோணுச்சு உனக்கு இந்த பேர் அப்படின்னு. நானே தோண வச்சு நான் சாமத்தையா இருக்கிற தாய் மாமா சந்தோஷ் அப்படின்னு. தாய் மாமா சந்தோஷா? நோ ஒழுங்க பெண்ணா இவ்வளோ வீடியோ பார்த்து கடுப்பேத்தினேன். டேய் தாய் மாமா தானே அப்படின்னு எடுத்து பாருண்ணா அப்படின்னு. தாய் பண்ணேவா? சரி சரி, இல்லை நான் எவ்வளோ ஒருத்தர் சொல்லி விட்டான்டா அப்படின்னு. வேணும் தானே பண்ணுறாரு, அதிகமாக எனக்கு தெரியாது. அவர் பேசுறதே பாட்டு பாடுற மாதிரி தான். ஆனால் இத்தனை வருஷம் ஓடி இருக்கீங்கல்ல, ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பாராட்டு கூட நம்மளுக்கு கிடைக்காதப்போ இப்போ உங்களுக்கு கிடைக்குது. பாராட்டா இல்லை, நம்ம ஊரில் ஒரு 4-5 குரூப் வந்து வீடியோ பண்ணிட்டு இருப்பானுங்க, நம்ம பசங்க தான். எனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளே என்ன பண்ணுவான், என்னோட வீடியோக்கு லைக் பண்ண மாட்டான் ஒரு சில பேர். அப்போ இவனை என்ன பண்ண, எதுக்கு லைக்கும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை நீங்களும் பார்ப்பீங்க. ஆமாம், நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நம்ம ஃப்ரெண்டாச்சே லைக் பண்ணிட்டு கழுவி ஊற்றுவோம். நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பண்ணணும். லைக்கும் பண்ண மாட்டானுங்க, ஷேரும் பண்ண மாட்டானுங்க, எல்லாரையும் சொல்லல, அவன் மனசாட்சிக்கே தெரியும் ஒரு சில ஆள். ஆனால் செம்ம ஜாலியாக பேசுவாங்க நேரில் பார்த்தா. ஆமாம், நேரில் பார்த்தா பேசுவாங்க. அவங்களாம் பாவம் இருக்குது, அவங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்ட பின்னாடி உங்கள் ஊரில் உங்களுக்கான வரவேற்பு கண்டிப்பாக எல்லாருமே பயங்கரமாக பேசினாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து நல்லா இல்லைன்னா கூட அதை வந்து கரெக்டி ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். அதுக்குன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தப்பாக நினச்சிக்கூடாது. முகிலன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் இப்போ வரைக்கும் வந்து என்னை என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருப்பார். மச்சான் நீ 60 வயசானா கூட நீ பெரிய ஆள், அவர் மச்சான் விட்டுறாதுன்னு சொல்லிட்டு. அவர் போலீஸாக இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். ஸோ அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு மச்சான் ப்ராங்க் வீடியோ பண்ணுறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த காசுலேயே என்னை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் நகையை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வைக்க போகிறான், எனக்கு நகையை வச்சு மைக் வாங்கி தர மாதிரி ஆக்டிங் போட்டான். அந்த டைமில் அவனுடைய காசில் தான் இது பண்ணான். வச்சிருவேன் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுற, எனக்குன்னு வைக்கிற மாதிரி நீ போட்டு எஸ்ஸி நீ போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி மச்சி சும்மா பார்த்துட்டியா அப்படின்னு சொன்னான். சோஷியல் மீடியாவில் பார்த்த சந்தோஷம் பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னு பல விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு எங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கேன். ரொம்ப நன்றி. ஆர்வ கோலத்தில் என்ன நான் வளர்ந்தேன்னு தெரியல, இஷ்டத்துக்கும் பேசிட்டேன். ஆனால் பண்ண போகிறீங்களோ, என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.